இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்தானியுடைய பக்தர்களே, இன்று இந்திய திருச்சபைக்கும் இந்திய திருநாட்டிற்கும் ஒரு முக்கியமான நாள். நாம் அனைவரும் நமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி அதற்குரிய பலனை கேட்கின்ற, பெறப்போக்கின்ற, காண்கின்ற நாள். இன்றைய நாளிலே தெய்வ சித்தமாக முதல் வாசமாக இருந்தாலும் சரி, பதிலுரை பாடலாக இருந்தாலும் சரி, நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் சரி, சரியான ஒரு பாதையை நமக்கு காட்டுகின்றது. முதல் வாசகத்திலே திருத்துதர் பேதுரு அவர்கள் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளை விசுவசிப்பவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு கொடையாக இந்த புதிய மண்ணுலகம் புதிய விண்ணுலகம் இருக்கும் என்கின்றார். அதே போல இந்த பதிலுரை பாடலே, ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என்று சொல்கின்றார். ஒருவேளை இன்றைய தேர்தல் முடிவுகள் எப்படி அமைந்தாலும் சரி, கடவுளே நீரே எங்கள் புகலிடம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம் அன்றாட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பதிலுரை பாடலே ஆண்டவர் சொல்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் சரி கரெக்டாக சொல்றாரு, கரெக்டாக அமைந்து இருக்கிறது. என்று அதை பற்றி, இன்றைய நாட்டை பற்றி நான் கண்டிப்பாக பேசியாக வேண்டும். சீசருக்குரியதை சீசருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள். அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, சீசருக்குரிய சீசருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள். நம்ம தமிழக கலாச்சாரத்திலே நமது நாட்டை பற்றி திருவள்ளுவர் திருக்குறளை 74ஆம் அதிகாரத்திலே ஒரு 10 குறள்களை சொல்கின்றார். இன்று சென்று அனைவரும் வாசித்து பார்க்க வேண்டும். அதில் ஒரு குறள் என்ன சொல்கின்றால், ஒரு நாடு என்ன ஒரு நாடுனா எப்படி இருக்கணும்? நோயற்ற வாழ்வு, நல்ல விளைச்சல், பொருளாதார வளம், மகிழ்ச்சி, உரிய பாதுகாப்பு, இதுதான் நாடு. இந்த புதிய மண்ணுலகம், இந்த புதிய இந்தியா இந்த 5 குணங்களையும் பெற்றுக்கொள்ள புனித அந்தோனியாரை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கோடி கோடியாக அற்புதங்களை செய்கின்ற பதுவை நகர் அந்தோனியார், நாம் அவருடைய நவநாட்களில் தான் இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களிலே அவருடைய பெருவிழாவை கொண்டாடப் போகின்றோம். எனவே நமது நாட்டை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். முக்கியமாக தமிழக திருச்சபைக்கு, தமிழர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு இறைவன் அருள் கூற வேண்டும் என்று இந்த திருச்சபையை நாம் தெரிவிக்க வேண்டும். புனித பாரதியார், மகாகவி பாரதியார் சொல்கிறார், அன்று சொன்னார், 30 கோடி முகமுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று. அன்று இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை 30 கோடியாக இருந்தது. இன்று 140 தாண்டி சீனாவிற்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய ஜனநாயக நாடாக இந்திய துணைக்கண்டமாக இருக்கின்றது. இன்னும் சிந்தனை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், வடக்கில் உள்ளவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், உத்தரப்பிரதேசில் உள்ளவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், காஷ்மீரில் உள்ளவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நமது நாட்டினுடைய பெருமை வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கின்றோம். அதை இன்று நாம் நம்மால் கண்டுணர முடிகின்றதா? இந்திய சட்டம் எல்லோருக்கும் மதச்சார்பற்ற சட்டம் என்று சொல்கின்றது. அதை நம்மால் வாழ முடிகின்றதா? சுதந்திரத்துடன் இருக்கின்றதா? நாம் அழகாக வருமானங்களை தங்குதடையின்றி, மனஸ்தாபமின்றி செலவழிக்க முடிகின்றதா? நமது தேவைகளை நாம் சந்திக்க முடிகின்றதா என்பதையெல்லாம் பற்றி நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். நம்மோடு சேர்ந்து நமது தலைவர்களும் நமக்காக பாடுபடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடும், எது எப்படியாக இருந்தாலும் சரி, கடவுள்தான் நம்முடைய அடைக்கலம், நம்முடைய புகலிடம் என்ற ஒரு உறுதியோடு ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.